உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம உடம்புல சுகருடைய லெவலும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு வருகின்ற பலவிதமான பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சிகளாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு செய்கின்ற இந்த தனுராசனம், ஹஸ்த தனுராசனம், இந்த ஆசனங்கள் எல்லாமே கணையத்தை சீராக இயங்க செய்யும், பெண்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது. அப்போ இதை பார்க்கக்கூடிய பெண்கள், தாய்மார்கள், பள்ளி பருவத்திலேயே உங்களது குழந்தைகளை, பெண் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா 5th படிக்கும் பொழுதே அழகாக அந்த பயிற்சிகளை கொடுத்துட்டே வாங்க. அவங்களுக்கு உடல் வளையும் தன்மை ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த மாணவிகள் அந்த காலகட்டத்திலே இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டாங்கன்னா, வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில் அவர்களுக்கு வருகின்ற மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த காலகட்டத்தில் ஏற்படுகின்ற மன அழுத்தம் அனைத்திற்குமே ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். இப்போ சற்று வயதானவர்கள் இருக்கலாம், பெண்கள் 25, 30, 40 அந்த மாதிரி உள்ளவங்களும் இந்த ஆசனங்களை நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள். மாதவிடாய் காலகட்டத்தில் மட்டும் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், மீதி நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்படி பயிற்சி பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்குமே முழுமையான தீர்வு கிடைக்கும். ஸோ நிறைய பெண்களுக்கு அந்த உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும், வயிற்று வலி அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நாம் இன்றைக்கு முதிரைகள் பார்க்க போகிறோம். இது அதோடு சேர்த்து பேங்க்ரியாஸை சீராக இயங்க செய்யும், கணையத்தினுடைய இயக்கம் சீராக இருக்கும். அப்போ நம்ம சுகர் லெவல் கண்ட்ரோலுக்கு வரும். நிறைய பெண்கள் திருமணமாகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு டயபெட்டிஸ் அதிகமாகுது. காரணம், அவங்க அதுக்கப்புறம் குழந்தையை பார்க்கக்கூடிய நிலையிலே இருப்பாங்க, எக்ஸசைஸ் எதுவும் பண்ணுறதில்ல. அப்போ அதிகமான உணவு எடுத்துக்கிடுவாங்க, குழந்தையை பார்க்கக்கூடிய இந்த நிலை இருக்கின்ற காரணத்தினால உடற்பயிற்சி செய்ய முடியாது. அப்போ அவங்களுக்கு கணையத்தில் பிரச்சனை ஏற்படும். அப்படிப்பட்டவர்களும் குழந்தை பிறந்து 1 வருடம் ஆனதுக்கப்புறம் இந்த பயிற்சிகளை அழகாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக பேங்க்ரியாஸ் இயங்கும் தன்மை சரியாக இருக்கும், சுகரும் கட்டுக்கோப்பு வரக்கூடிய நிலை கிடைக்கும். அடுத்து நம்ம உடம்புல கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல் வராமல் வாழணும். அப்போ தான் நம்ம ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகள் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி தொப்பையை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம், இதயத்தினுடைய செயல்பாடுகள் சீராக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஸோ ஒரு ஆசனம் பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. நீங்கள் நம்பிக்கையோடு, உற்சாகத்தோடு, முகமலர்ச்சியோடு, விருப்பத்தோடு தினமும் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது தனுராசன நிலைகள். இந்த தனுராசன நிலைகள் ஆண்களை விட பெண்களுக்கு அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். இந்த மாதிரி முதல்ல படுத்துக்கோங்க, ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. வலது கால் மடிச்சுக்கோங்க, வலது கை முன்னாடி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த கால் மடிச்சுக்கோங்க, அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கால் மடிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஒரு 10 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. இப்போ மாதங்கி முத்திரை, எல்லா கையும் சேர்த்துக்கோங்க, நடுவில் 2 நேராக வச்சுக்கோங்க, கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் ப்ரீத்திங். சிறுகுடல் பெருங்குடல் இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முத்திரையை வஜ்ராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முதிரை சுத்தப்படுத்தும் முதிரை. மோதிர விரலில் பெருவிரலால் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. ஒரு 3 முறை மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம உடலில் எந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதற்கு அடிப்படை காரணம்னு பார்க்கும்பொழுது மன அழுத்தம், டிப்ரெஷன், டென்ஷன். அப்போ அது இல்லாமல் இருக்கணும்னா அது யோக பயிற்சி ஒன்றினால் தான் நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன், டிப்ரெஷன் நீங்கும். அதை நம்ம தியானத்தின் மூலமாக, பலவிதமான தியானத்தின் மூலமாக நம்ம டென்ஷன், டிப்ரெஷனை ரிலீஸ் பண்ணிக்கலாம். அந்த வகையில் நம்ம அந்த டென்ஷன் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு சின்ன மூச்சில் ஒரு தியான பயிற்சி பண்ண போகிறோம். 2 கை சின் முத்திரை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. 2 நாசுவலியை மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி ஒரு 5 முதல் 10 முறை பண்ணிக்கிடணும். பண்ணிவிட்டு இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், இந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டிப்ரெஷன், டென்ஷன் நம் உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன நாடி சுத்தி பண்ண போகிறோம். இடதுகை சின்முத்திரை. லெஃப்ட்லேயே மூச்சை உள்ளெழுத்து லெஃப்ட்லேயே மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 டைம்ஸ். இப்போ அப்படியே மாற்றிக்கோங்க. வலது நாசிலே மூச்சை உள்ளெழுத்து வலதிலே மூச்சை வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இடதில் எழுத்து வலது. அப்படி மாற்றிக்கோங்க. வலதில் எழுத்து இடது.
2 கை சின்முத்திரை. மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே வர்றது, மூச்சு வெளியே வர்றது. ரிலாக்ஸ் பண்ணிடுவோம். நீங்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சிகளை நல்லா நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. பெண்களை பொறுத்த மட்டுக்கும் வாழைப்பூ, வாழைத்தண்டு உணவில் வாரத்துக்கு 15 நாட்களுக்கு ஒருக்க 2 முறை எடுத்துக்கோங்க. மாதுளம்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. கொய்யாப்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். இரவு தூக்கம் இரவு 10லேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். இரவு சாப்பாடு 7 to 7:30க்குள்ளே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பெண்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். அதோடு சேர்த்து சுகர் லெவல் நமக்கு கட்டுக்கோப்புக்கு வரும். கணையம் மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். நம்ம பேங்க்ரியாஸினுடைய இயங்கும் தன்மை சீராக்குவதற்கு இந்த தனுராசனம் நமக்கு பயன்படுகின்றது. அதேபோல் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம், உடம்புல கழிவுகள் கரெக்டாக வெளியே போகணும். அந்த மலச்சிக்கல் ஏற்படும் பொழுது தான் பலவிதமான ப்ராப்ளங்கள் ஏற்படுகின்றன. அப்போ இந்த ஆசனம் செய்யும் பொழுது மலக்குடல் நன்றாக இருக்கப்படுகின்றது. அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படுகின்றன. இதயத்தினுடைய துடிப்பும் சீராக இருக்கும். இதய வாழ்வுகளுக்கு இன்றைக்கு நாம் பார்த்த பயிற்சிகள் நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. அப்போ இதயத்தை பாதுகாப்பது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கணும். ஸோ இந்த பயிற்சிகளெல்லாம் முடிஞ்ச உடனே கண்களை மூடி தலை முதல் கால் வரை அப்படியே ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன். மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எட் பண்ணிட்டோம். மனதினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூச்சை உள்ளெழுத்து நல்லா மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை மூச்சு உள்ளெழுக்கும் பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல், மனம், அதில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி 5 முதல் 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்படும் பொழுது இன்றைக்கு நம்ம பார்த்த அந்த நாடி சுத்தி வலதிலே எடுத்து வலதிலே வெளியிடுறது 5 டைம்ஸ். அப்புறம் இடதிலே எடுத்து இடதிலே வெளியிட்டோம். இந்த மாதிரி 5 டைம்ஸ். இடதில் எடுத்து வலது. ஃபைவ் டைம்ஸ். வலதில் இழுத்து இடது. இந்த மாதிரி 5 டைம்ஸ். இது எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்க, 2 ஹவர்ஸ் ஒருக்க, ஒரு நாளைக்கு 5 முறை பண்ணிக்கலாம். இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சியை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சுறுசுறுப்பு, உற்சாகம் கிடைக்கும். பெண்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். சுகர் லெவல் சரியாக இருப்பதற்கும், பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்குவதற்கும் இன்றைக்கு நாம் பார்த்த பயிற்சிகள் பயனுள்ளதாக அமைகின்றது. தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.